எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சரியா 4 மணிக்கு சப்தகிரின்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருந்து சாமியார் வரப்போறார். என்னப்பா, என்னாச்சு? நமக்கு ரொம்ப நேரம் இல்ல. 4 மணிக்கு சரியா சக்கராபுரிக்கு போய் கிரகண தோஷ பரிகாரத்தை சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பணுமே. வண்டிக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல சுவாமி. ஏதோ இப்ப பாக்குறேன். அம்மா, தாயே ஜெகதீஸ்வரி, செய்ய போற காரியத்துல என்ன அபச்சாரம் இருக்குன்னு இப்படி எங்களை தடுத்து நிறுத்தியிருக்க. எனக்கு எல்லாம் நல்லா புரியுது தாயே. ஆனா என்ன பண்றது? தர்ம சூட்சமங்கள்ல என்ன கட்டி போட்டிருக்காங்க. விருபாக்ஷ சாஸ்திரி தான். நான் என்ன பண்ணட்டும் தாயே? நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். நீ ஜெகன் மாதா. வண்டி சரியாக இன்னும் 2 மணி நேரம் ஆகும் சுவாமி. எனக்கு தெரியுமா, என் மூலமா தப்பு நடக்க கூடாதுன்னு என் பாதுகாப்புக்காக என்ன அங்க போக விடாம தடுக்கிற இல்லையா? எங்க பீடத்துக்கு எந்தவித களங்கமும் ஏற்படக்கூடாதுங்கிறது உன் எண்ணமா இருந்தா உன் கருணையோடவே எதுவும் நடக்கட்டும் ஜெகதீஸ்வரி. சுவாமிகள் இந்நேரத்துக்கு இங்க வந்து சேர்ந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது? வந்திருக்கணும், வரல. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? நாமெல்லாம் காத்திருக்கலையா? காத்திருக்க சொல்லு. நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டு மாதிரி என்ன கேக்குறீங்க? எதுக்கு அவர் வர சொன்னோம்? அவங்க நன்மைக்கு தானே. புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இந்த ஜனங்க. நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லு. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்களுக்கும் வேலை இருக்குன்னு அப்பவே பாதி பேர் போயிட்டாங்க சாஸ்திரி ஐயா. போனா போகட்டும், விடியா. யாரு இருக்காங்களோ இல்லையோ சாமியார் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போவார். போறவங்க போகட்டும், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவருக்காக காத்திருக்கிறது தான் நமக்கு வேலை. சரிங்க ஐயா. பஞ்சாக்சரி நில்லு. எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிடுமே. யாருமே இல்லைன்னா சுவாமிகள் பேசுறத யார் கேட்பாங்க? அவர் சொல்றத கேட்கலைன்னா அப்புறம் அதை யார் கடைபிடிப்பாங்க? இதை பாரு, பக்தர்கள் கிட்ட வேண்டி கேட்டுக்கணும்.
இப்ப வந்துருவாரு, வழியில தான் இருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு மோரு பானக்கம்லாம் கொடுத்து சரி பண்ணு. சுவாமிகள் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கோ. ஓ, கிளம்பிட போறாங்க. அப்படியே செய்யறேன் சாஸ்திரி. ச்சே, இந்த சுவாமிகள் எப்பவுமே இப்படித்தான். ஏடா கூட சொன்னதை செய்யாம எல்லாத்தையும் செய்வார். பொய் சொல்ல மனசு வரல, ஆனா சொல்லலனா மடத்துக்கு சேர வேண்டிய 80 ஏக்கர் நிலம் கையை விட்டு போயிடும். தர்ம சங்கடத்துல இருக்க, நீதான் காப்பாத்தணும் ஜெகதம்பா. என்னுடைய நாக்குல பொய் வராம பாத்துக்கோ. சுவாமிகளுக்காக காத்திருந்து ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போனா போகுது விடு. சுவாமிகள் பேசுறத கேட்கறதுக்கு ஒரு 10 ஜனம் இருந்தா போதும். எப்படியும் ஜனங்களுடைய வாய் சும்மா இருக்காது. 10ல இருந்து 100, 100ல இருந்து 1000 விஷயங்கள்லாம் பரவிடும். ஐயா, சுவாமிகள் வந்துட்டாரு. சுவாமிகள் வந்தாச்சு, அவருக்கு பூத்துவி வரவேற்கணும். ஸ்ரீ சுவாமிகள் வாழ்க! 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 வாங்க, சீக்கிரமா வரணும்னு சொன்னேன்ல, ஏன் தாமதப்படுத்துனீங்க? அதான் வந்தாச்சு இல்ல, நடக்க போற காரியத்தை பார்க்கலாம். வா விருபாக்ஷா. என்ன விருப்பாக்ஷா, உன்னை பார்த்தாலே கடகடன்னு நடுங்குவாரு. ஓன் தாளத்துக்கு ஏத்த மாதிரி அவர் ஆடுவார்னு எங்க கிட்ட கதை விட்ட. இப்ப அவர் பேசுறத பார்த்தா உன் ஆட்டம் அவர்கிட்ட செல்லாது போல இருக்கே. போக போக எல்லாம் தெரியும். விருபாக்ஷ சாஸ்திரிகளே, எனக்கு பாத பூஜை பண்ணணும்னு ரொம்ப நாளா உங்க மனசுல ஒரு ஆசை இருக்குல்ல? வாங்க, வந்து என் பாதங்களை அலம்புக்கு.
தண்ணி கொண்டு வாடா. Hey! என்ன விருப்பாக்ஷா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நீ தான் பக்தர்களுக்கே வழிகாட்டுறவன், ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியவன். நீயே இப்படி விழுந்துட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும்? எழுந்து. விருபாக்ஷா, ஏன் வாயால பொய் சொல்ல வைக்கிறியா? அந்த சக்தி உனக்கு இருக்கா? இப்போ நான் சொல்றதை நீ கேளு. உங்களுக்கே எல்லாம் தெரியும். உற்சவத்தன்னைக்கு சக்கரம் மேல வரும். 21 வருஷங்களுக்கு அப்புறம் ஸ்ரீ சக்கர தரிசனம் கிடைக்க போறது. ஸ்ரீ சக்கரம் மேல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உற்சவம் நடக்கும். ஆனா இந்த வாட்டி சூரிய கிரகணம் இருக்கு.
கிரகண காலத்துல தோஷ பரிகாரம், கிரகண காலத்துல உற்சவத்தை எப்படி நடத்துறதுன்னு எங்க யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. பெரிய பிரச்சனையாவே இருக்கு. கிரகணத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலான்னா நேரம் சுத்தமா பத்தாது. கிரகணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னா முகூர்த்தமே இல்லை. நடுவுல கிரகணம் வந்தா தீட்டாயிடுமே. தர்ம சூட்சமங்கள் தெரிஞ்சவங்க நீங்க, சாஸ்திரம் வேதம் எல்லாம் பாராயணம் பண்ற சுவாமிகள் நீங்க. இப்ப கிரகண தோஷ பரிகாரத்தை நீங்க தான் சொல்லணும். கிரகணம் முடியற வரைக்கும் காத்திருந்தாகணும். ஆனா கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும்னா சரியான முகூர்த்தம் இல்லையே. ஸ்ரீ சக்கரத்துக்கு முகூர்த்தம் எதுக்கு விருபாக்ஷா? அது சாதாரண ஸ்ரீ சக்கரம் இல்ல, கால சக்கரம். கிரகண காலத்தை முடிவு பண்றதே ஸ்ரீ சக்கரம் தான். மண்டல பூஜைகள் பண்ணின உடனே உற்சவம் ஆரம்பிச்சாச்சு. கங்கணம் கட்டும்போது முகூர்த்தம்லாம் பார்த்துட்டீங்கல்ல, மறுபடியும் முகூர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு அவசகுணமான நேரத்தையும் நல்ல நேரமா மாத்தக்கூடிய சக்தி ஸ்ரீ சக்கரத்துக்கு இருக்கு. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உற்சவம் கிளம்பணும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே சுபமா நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் விருபாக்ஷ சாஸ்திரிக்கே நல்லா தெரியுமே. இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன விருப்பாக்ஷா இதெல்லாம்? நீ எங்ககிட்ட சொன்னது என்ன, இங்க நடக்கிறது என்ன? கிரகண நேரத்துல உற்சவத்தை குளத்தங்கரையில வச்சிடணும்னு இவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்னு எங்ககிட்ட சொன்ன. எனக்கும் புரியல. சுவாமிகள் எதுக்கு பேச்ச மாத்துறாருன்னு தெரியல. நம்ம ஆளு நம்ம கட்டுப்பாட்டுல இருப்பாரு, நான் சொன்ன மாதிரி தான் பேசுவார்னு பெருசா பேசுன. இப்ப வச்சாம் பாரு உனக்கு ஒரு ஆப்பு. கொஞ்ச நேரம் சும்மா இருந்த தொலைக்கிறியா? ஏற்கனவே நானே குழம்பி போயிருக்கேன், நீ வேற இன்னும் குழப்புற. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த தடவை கிரகண திருஷ்டி ரொம்ப பயங்கரமா இருக்கு. கிரகணத்தோட தோஷம் சக்ராபுரி மேல ரொம்ப அதிகமா இருக்கும். என்னையா ஏதோ புதுசா ஒரு கதையை கட்டி வர்றான்? அந்த இன்னொரு விஷயம் என்னங்கிறத நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. தெரிஞ்சா தனையா சொல்றதுக்கு? எனக்கு இப்பதான் தெரியுது. உற்சவ தண்ணிக்கு ஸ்ரீ சக்கரத்துக்கு திருடு போற கண்டம் இருக்கு. ஸ்ரீ சக்கரம் திருடு போறதுக்கான ஆபத்து இருக்கு. அது வெளியில வந்து ஊர்வலம் முடிஞ்சு சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி அது நல்லபடியா திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா ஸ்ரீ சக்கரத்தை கவனமா பாதுகாத்துக்கணும்.